வேண்டும். இந்த மன்றத்தில் பெற்றோர்கள் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் மனிதனுக்கு தேவையான மற்றும் அவன் வாழ்வில் ஏறுவதற்கான அத்தனை நற்பண்புகளையும் தந்துள்ளது. அதுவே ஒன்றுதான் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது. நாம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணமானவர்கள் பெற்றோர்கள். நாம் பிறப்பதற்கும் நம்மை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்குவதற்கும் அவர்கள் படும் கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல, ஏராளமான கஷ்டங்களை சந்திக்கிறார்கள். நாம் சாப்பிடுவதற்காக அவர்கள் சாப்பிடாமல் பட்டினி கிடக்கிறார்கள். நாம் தூங்குவதற்காக அவர்கள் தூங்காமல் இருக்கிறார்கள். நாம் சந்தோஷமாக இருப்பதற்காக அவர்கள் கவலைப்படுகிறார்கள். நாம் நிம்மதியாக இருப்பதற்காக அவர்கள் தியாகம் செய்கிறார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் அவர்களுக்காக வாழ்கிறார்கள் என்று சொல்வதை விட அவர்கள் நமக்காக வாழ்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இவ்வளவு தியாகங்கள் செய்கிற பெற்றோர்களிடத்தில் நாம் எவ்வாறு நடக்க வேண்டும்? பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். பெற்றோர்களை மதிக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். பெற்றோர்களுக்கு துவா செய்ய வேண்டும். இதுதான் நாம் பெற்றோருக்கு செய்யும் உபகாரம் என்று இஸ்லாம் கூறியது. தாயின் காலடியில் சொர்க்கம் உள்ளது. அல்லாஹ்வின் பொருத்தம் தந்தையின் பொருத்தத்தில் உள்ளது. அவர்களுக்கு உபகாரம் செய்வது, அவர்களுக்கு பணிவிடை செய்வதெல்லாம் ரெண்டாவது விஷயம். அவர்களை அன்போடு பார்த்தாலே நன்மை கிடைத்துவிடும். யார் தன் பெற்றோர்களை அன்போடும் இரக்கத்தோடும் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜின் நன்மைகள் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் நாம் இன்னைக்கு எப்படி நடக்கிறோம்? பெற்றோர்களை மதிப்பதில்லை, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதில்லை, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதில்லை, பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதில்லை. இதெல்லாம் எவ்வளோ பெரிய குற்றம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். நாம் தொழும்போது கும்பிட்டா கூட உடனே பதில் சொல்லிடணும். அவர்கள் சொல்லும் வார்த்தை உடனே பழித்துவிடும். எனவே பெற்றோர்கள் அந்தஸ்தை புரிந்து அவர்களை மதித்து வாழவும் அதன் மூலம் சொர்க்கத்தை அடையும் பாக்கிய